மதுரையில் மீனவர்கள் தேசிய மாநாடு நடைபெற்றது. இதில் மத்திய மீன்வள அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் சிங் பங்கேற்றார். அவரிடம் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் மற்றும் படகுகளை மீட்டுத்தரக் கோரி தேசிய பாரம்பரிய மீனவர்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் மனு அளித்தனர். அதைத் தொடர்ந்து கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் சின்னத்தம்பி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் தமிழக மீன்வள அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கடுமையாக சாடினார். கடந்த 1ஆம் தேதி பாம்பன், தங்கச்சிமடம், நம்புதாலை போன்ற இடங்களிலிருந்து மீன்பிடிக்க சென்ற நாட்டுப்படைகள் 4 நாட்டுப்படைகளையும் 25 மீனவர்களையும் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்து சென்றது. இலங்கை கடற்படை நாட்டுப்படைகளை சிறைப்பிடிப்பதில்லை, விசைப்படைகள் தான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி விசைப்படைகள் தான் பிடிச்சிட்டு போயிருந்தாங்க. இப்படி சூழ்நிலை நாட்டுப்படைகளையும் 25 மீனவர்களை மீட்க கோரி தொடர்ச்சியாக இந்த பகுதி மீனவர்கள் வேலை நிறுத்தத்தை செய்து போராடி வருகிறோம். இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி மதுரைக்கு மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் வந்திருக்கான்னு கேள்விப்பட்டு மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் சந்தித்து முறையிட வந்திருக்கோம். அதே சமயத்தில் கடந்த ஒரு 4 மாதங்களுக்கு முன்பாக ராமேஸ்வர பகுதிக்கு வந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த நேரத்தில் ஒரு 2 நாட்டுப்படைகள் பிடிக்கப்பட்டுச்சு. உடனடியாக அவர் இலங்கைக்கு பேசி ஒரு இரவுலேயே 12 மணி நேரத்துக்குள்ளே அந்த படைகளை மீட்டு கொடுத்தாங்க. அதுபோன்று இன்றைக்கி வந்திருக்க மீன்வளத்துறை அமைச்சரும் இலங்கைகிட்ட பேசி இந்த படைகளையும் மீனவர்களையும் மீட்டு கொடுக்கணும். ஏன்னா வருகிற 15ஆம் தேதி அவங்களுக்கு வாய்தா வருது, ஊர்காவல்துறையில் வாய்தா வருது. அந்த வாய்தாக்கு முன்னாடி அவங்களை விடுதலை பண்ணி கொடுத்தாங்கன்னா நாட்டுப்படை மீனவர்கள் நன்றி உள்ளதாக இருப்போம்னு நாங்கள் கோரிக்கை வச்சு இந்த மத்திய மீன்வளத்துறை அமைச்சரை பார்க்க வந்திருக்கோம். தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் உண்மைக்கு புறமான பல தகவல்களை சொல்லிக்கிட்டே வர்றாரு. ஏன்னா தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் 60 லட்சம் பாரம்பரிய மீனவர்கள் உள்நாட்டிலையும் கடற்கரை ஓரங்களையும் இருக்கோம். இந்த பாரம்பரிய மீனவர் அல்லாத வணிக ரீதியான மீனவர்களுக்கே அவர் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு வர்றாரு. பாரம்பரிய மீனவர்களை தொடர்ச்சியாக புறக்கணிச்சிட்டு வர்றாரு. அதே சமயத்தில் மீனவர் நல மாநாடு இப்படின்னு சொல்லி சில மாநாடுகள் நடத்தி அவங்க பல கோரிக்கைகள் மக்கள் எங்களுக்கு வாக்குறுதியாக கொடுத்தாங்க. இதுவரை அந்த கோரிக்கைகளை ஒன்று கூட நிறைவேற்றப்படல. படைகளுக்கு டீசல் மானியம் அதிகரித்து கொடுப்பேன்னு சொன்னாங்க, தடைகால நிவாரணம் 8000 கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இப்படி நிறைய கோரிக்கைகள் அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க. இதுவரை ஆனால் செயல்படுத்தப்படலை. சமீபத்தில் கூட படைகள் மானிய விரைவில் 50% மானிய படைகள் பண்டவம் பகுதியில் அமைக்கப்பட்டுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட 11 படைகளில் 10 படகு மீனவர் அல்லாதவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு படகு மட்டும் தான் பாரம்பரிய மீனவர் கொடுத்துருக்காங்க. அப்போ தொடர்ச்சியாக இந்த மீனவளத்துறை மீனவர்களுக்கு எதிராகவும் வணிக ரீதியான மீனவர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய மீன்வளத்துறை அமைச்சராக தான் நாங்கள் இந்த தமிழகத்தில் மீன்வளத்துறை அமைச்சராக இப்போ நாங்கள் பார்க்குறோம். காலங்காலமாக தலைமுறையாக கடலையை நம்பி வாழக்கூடிய சமூகம் இந்த மீனவ சமூகம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் 2 விதமான சமூகங்கள் இருக்குது. ஒன்று ஒரு உலகம் கடல் சார்ந்த உலகம், இன்னொன்று சமவெளி சார்ந்த உலகம், நிலம் சார்ந்த உலகம். இந்த கடல் சார்ந்த உலகத்தையும் நம்பி வாழ்கிற மக்கள் முழுக்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 17 ஜாதிகளாக பாரம்பரிய மீனவர்களாக வாழ்கிறோம். அவங்களுக்கான சலுகைகள் அனைத்துமே எடுத்துக்கொண்டு போய் வணிக ரீதியாக தொழில் ரீதியாக முதலீடு செய்து தொழில் பண்ண வர்ற வணிக ரீதியான மீனவர்களுக்கு அந்த சலுகைகள் கொடுக்கப்படுது. ஒரு 50% மானியத்தில் ஒரு படகு கொடுக்கப்படுதுன்னா அது முழுக்க பார்த்தீங்கன்னா வணிக ரீதியான மீனவருக்கு மட்டுமே கொடுக்கப்படுது. அதே மாதிரி மாற்றுமுறை மீன்பிடி தொழில்னு சொல்லி பல்வேறு தொழில்களை கொண்டு வர்றாங்க. அதில் யார் அதிகமாக பயன்படுறான்னு பார்த்தீங்கன்னா 95% பார்த்தா வணிக ரீதியான மீனவர்கள் மட்டுமே பயன்படுறாங்க. பாரம்பரிய மீனவர் பயன்பாட்டுக்கான வழிமுறை இல்லை. தொடர்ச்சியாக நாட்டுப்படகு மீனவர்கள் எங்களுக்கான நாட்டுப்படகு ஆழ்கடலில் போகிற நாட்டுப்படகு வேணும் தொடர்ச்சியாக கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம். மத்திய அரசுட்டையும் கோரிக்கை வச்சுருக்கோம். ஆனால் மத்திய அரசு கொடுக்குற பரிந்துரைகளை எதையுமே தமிழக அரசு செய்சாய்க்கிறது இல்லை. தொடர்ச்சியாக படகு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுலேயும் பார்த்தீங்கன்னா பல்வேறு முறைகேடுகள் நடக்குது. தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு வர்றவங்க படகுகளை அவங்களுக்கான உரிமத்தை ரத்து பண்ணிவிட்டு அவங்களுக்கு வணிக ரீதியான ஆட்களுக்கு உரிமத்தை ஊக்கப்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் இந்த தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் மேலே நான் வைக்கிறோம். ஆனால் முதலமைச்சர் இதை கண்டுகொள்வது இல்லை. காலங்காலமாக பாரம்பரிய மீனவர் தான் மீன்வளத்துறை அமைச்சராக அமைப்பது வழக்கம். ஆனால் வணிக ரீதியான மீனவர் அல்லாதவரை கொண்டு போய் இப்போ மீன்வளத்துறை அமைச்சராக வச்சுருக்கிறதுனால எங்களோட குரல்கள் மத்திய அரசு கொண்டு போய் சேர்றதில்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாக்ஸில் செஞ்சு மீனவர்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்திய இலங்கை கான்ஃப்ளிக்ட், இந்திய இலங்கை பிரச்சனை சம்மந்தமாக இருக்கும். எங்களோட பிரச்சனைகள் அனைத்தும் மத்திய அரசு சார்ந்தது. அப்போ அந்த மத்திய அரசு சார்ந்த பிரச்சனைகளை மத்திய அரசு கொண்டு போகணும்னா ஆளுமையுள்ள ஒரு மீன்வளத்துறை அமைச்சராக இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். அந்த ஆளுமை திறன் இந்த மீன்வளத்துறை அமைச்சர்கிட்ட இல்லைன்றதா எங்களோட குற்றச்சாட்டு. இந்தியா முழுவதும் உள்ள மீனவர்களுக்கு பெரும்பான்மையான பிரச்சனைகள் இருப்பதில்லை. குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 1974 கச்சதீவு ஒப்பந்தத்துக்கு அப்புறம் தான் இந்த மீனவர் பிரச்சனை அதிகமாக பார்க்கப்பட்டுச்சு. இப்போ இந்த கடல்சார் மக்களோட பிரச்சனைகள், இந்த மீனவ பிரச்சனைகள் எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள்
தங்கள் வாழ்வாதாரத்துக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் இலங்கை கடற்படையாக கொல்லப்பட்டாங்க இல்லையா? அதே போன்று தொடர்ச்சியாக ஒவ்வொரு நிகழ்வுகள்லையும் தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்களும் பாதிக்கப்பட்டாங்க. அப்போ மத்திய அரசு மீனவர்கள் பிரச்சனைகளை குறிப்பிடும் போது அவங்க தமிழக அரசுன்னு சொல்லி பிரித்து பார்க்குறதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தினது தொடர்ச்சியாக அது வந்து ஒரு அடையாளமாக்கப்பட்டு தமிழக மீனவர்களுக்கு தான் பிரச்சனை, இது இந்திய மீனவர்களுக்கு இந்தியாவுக்கான பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஓரங்கட்டப்பட்டு இப்போ நம்ம பிரச்சனை பிரித்தாளப்பட்டுச்சு. சமீபத்தில் இப்போ அமைஞ்சிருக்க கடந்த பாஜக அரசில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 36,000 கோடி ரூபாய் வரை வந்து நிதி ஒதுக்கிக்காங்க. அதற்கு முன்னாடி உள்ள காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 12 கோடி ரூபா 13 கோடி ரூபா இதுதான் மீன்வளத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி. ஆனால் இப்போ இந்த பாஜக சர்க்கார் வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாயிலிருந்து 36,000 கோடி ரூபாய் வரை நிதி ஒதுக்கியிருக்காங்க. இந்த நிதி வந்து இந்தியாவில் உள்ள அத்தனை மீனவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்குது. குறிப்பாக தமிழகத்துக்கு அதுவும் பாக்ஸலசந்தி பகுதி மீனவர்களுக்கு ஆழ்கடல் மீன்பிடி திட்டம் போன்ற திட்டங்களை கொடுத்துருக்காங்க. இந்த ஆழ்கடல் மீன்பிடி திட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா 300 கோடி ரூபா அவங்க ஒதுக்கி கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் வெறும் 50 கோடி ரூபாயை மட்டும்தான் இந்த மாநில சர்க்கார் பயன்படுத்தி கிட்டத்தட்ட 6 வருடங்களாக 250 கோடி ரூபாயை இவங்க வந்து இருப்பிலேயே வச்சு அவங்க வேறு செலவுக்கு பயன்படுத்துகிறாங்க. மீனவர்களுக்கு ரீகபிட்டேஷன் அந்த பாக்ஸலசந்தி பகுதியில் உள்ள மீனவர்களுக்கு அவங்க புனர்வாழ்வுக்காக கொடுக்கப்பட்ட அந்த மத்திய அரசால் கொடுக்கப்பட்ட அந்த 300 கோடி ரூபாய் எங்கேன்றதை நாங்கள் கேட்குறோம். இது எங்கே அதில் 50 கோடி ரூபாய் மட்டுமே நீங்கள் செலவழிச்சிருக்கீங்க, மீது 250 கோடி ரூபாய் எங்கே? இது போன்று தொடர்ச்சியாக மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதிகளையும் இந்த மீன்வளத்துறை சூறையாடுது, மீனவர்கள் பயன்படுத்தாமல் பதுக்கி வைக்கின்றது எங்கள் குற்றம் சாட்டுறோம்.